வணக்கம். இன்றைய பதிவு அதாவது ஒருத்தருக்கு ஒரு உபதேசம் பண்றோம், இல்ல ஒரு கருத்து சொல்றோம். அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் சந்தேகம் கேட்காங்க நம்ம கிட்ட, அது உடம்ப பத்தியோ வாழ்க்கையை பத்தியோ அவங்களுக்கு ஒரு கருத்து, அதான் அறிவுரை சொல்றோம். இந்த உலகத்துல இலவசமா கிடைக்கக்கூடியது அறிவுரை. அந்த அறிவுரை எப்படி இருக்கணும்? நீ நம்ம சொல்ற அறிவுரைகள் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத வரை இருக்கும். ஒரு உணவை சொல்றோம், இந்த உணவை சாப்பிட்டா இதுக்கு நல்லது அப்படின்னு சொல்றோம். இல்ல வாழ்க்கையில இப்படி வாழ்ந்தா நல்லது அப்படின்னு சொல்றோம். இப்படி சொல்ற இது, அது உணவா இருக்கட்டும், மருந்தா இருக்கட்டும், இல்லை தத்துவமா இருக்கட்டும், வாழ்க்கை வழிமுறையா இருக்கட்டும், எப்படி எது இருந்தாலும் நம்ம சொல்றது எந்த தவறுதலாகவும் இருக்கக்கூடாது. அது கேட்கிறவங்களுக்கு தவறான பாதையை, தவறான மருந்த, ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய உணவு, இப்படி ஏதாவது இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா நாளைக்கு நான் இப்ப தப்பான கருத்தை உங்ககிட்ட சொல்றேன், நாளைக்கு என் பிள்ளை, என்னுடைய சந்ததியர்கள் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சந்தேகத்தினால, உடம்புனாலேயோ இல்லை வாழ்க்கையிலேயோ ஏதோ ஒரு சந்தேகத்தினால யார்ட்டையாட்டி கேட்பாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் சந்தேகம் வரும் உலகத்துல. அந்த சந்தேகத்தை அவங்க தீர்த்துக்கிறதுக்கு யார்ட்டையாட்டி கேட்பாங்க. நான் உங்களுக்கு இப்போ கரெக்டான பாதையை சொல்றேன், கரெக்டான மருந்தை சொல்றேன் அப்படின்னா என்னுடைய பிள்ளைக்கு நாளைக்கு சரியான பதில் கிடைக்கும். நான் இப்போ உங்களுக்கு தவறான கருத்துக்களை, தவறான மருந்துகளை, தவறான உணவு முறைகளை நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னா என்னுடைய குழந்தைக்கு நாளைக்கு அது போய் எங்க போய் கேட்டாலும் தவறுதலான பதிலே கிடைக்கும். அது உடம்பு கெடுக்கும், அது வாழ்க்கையை கெடுக்கும். அதனால தயவு செய்து ஒரு பதிவை, யாரு மேடை பேச்சலாக இருக்கட்டும், இல்லை உணவியல் நிபுணர்களாக இருக்கட்டும், இல்லை மருந்துகளை சொல்றவங்களா இருக்கட்டும், வாழ்வியல் கருத்துக்களை அடுத்தவங்களுக்கு வாழ்க்கை முறையை வகுத்து சொல்றவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் தெளிவா சொல்லணும், கரெக்டா சொல்லணும். அப்பனா தான் நாளைக்கு நம்முடைய சந்தேகர்கள் எங்கேயாவது ஒரு சந்தேகத்துல எங்கேயாவது போய் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு சரியான பதில், அவங்களுக்கு ஆனந்தமா வாழ சரியான பதில் இந்த உலகத்துல கிடைக்கும். புரிந்தால் சரி. மேலும் ஒரு பதிவோம். நன்றி.